நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணம் சேட்டன் ஆர் காட், சாத்தானா கடவுளா? இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரை குறித்து ஒரு சில தகவல்கள் உண்மையாகவும் இருக்கு, ஒரு சில தகவல்கள் முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது அக்கார்டிங் டு த பைபிள். We will get into that very shortly. இன்றைக்கு பார்க்க போறது சாப்டர் 7 ஆஃப் தி புக் ஆஃப் டேனியல். 4 முக்கியமான காரியங்கள் இருக்கு, பட் we don't have time. ஏன்னா அந்த ரஷ்யா யுக்ரைன் வார குறித்து கொஞ்சம் பேசணும் என்பதற்காக 2 காரியங்களை ஒமிட் பண்ணியிருக்கிறேன் for the next episode. So what we are going to see today is the vision of the 4 beasts. 4 மிருகங்கள். That vision is getting interpreted. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். In the first year of Belshazzar, king of Babylon, Daniel saw a dream and visions and said the following summary of the matter. ஒரு சில பைபிள் இப்படியாக போட்டிருக்கும், மெயின் ஃபேக்ட்ஸ், முக்கியமான காரியங்கள், இல்லைனா ஒரு காரியத்தினுடைய சுருக்கம். 7th chapter is overview of the future chapters. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லே பார்த்துருந்தோம், நெபுகத்நேசாருக்கு ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவுல ஒரு பெரிய சிலை, தலைப்பகுதி கோல்ட் which is Babylon, செஸ்ட் பகுதி is silver which is Persians, அதற்கு அடுத்து bronze which is Greeks, கடைசியாக iron which is Rome. இதை குறித்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். I just wanted to add few points. கடைசி நாட்கள் குறித்த ஒரு சில காரியங்கள். ஸ்காலர்ஸ் வெவ்வேறு விதமாக இதை பார்ப்பாங்க. ஆமிலியனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் இருக்கு. 2வது ப்ரீ மில்லியனல், 3வது போஸ்ட் மில்லியனல். இந்த ஆமிலியனல் அப்படின்னா one who holds that the prophecies in the Bible about the end times have already been fulfilled. நடந்துட்டு இருக்கிறது தான் மில்லியனம் பீரியட். கிரைஸ்ட் பிசிக்கலா வரமாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மக்கள். We will try to address them. தானியேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். Then the iron, the clay, the bronze, the silver and the gold were crushed all at the same time. இன்னொரு காரியத்தை இங்க பார்க்கணும். The wind carried them away so that not a trace of them was found. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 4 சாம்ராஜ்யமும் ஒரே நேரத்தில் அழிந்து விட்டதா? I don't think so. And moreover, we need to understand one thing. This destruction is going to be done by a rock ன்னு போட்டிருக்கோம். ராக் என்பது யார்? Of course, this is none other than Yeshua, Jesus Christ. So, he is going to come back and remove all these 4 kingdoms instantly. ஸோ இந்த ஆமிலியனல் டீமுக்கு நான் கூற வேண்டியது ஒரே ஒரு குறிப்பு தான். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சா? டெஃபினெட்லி நாட். 4 beasts. 4 kingdoms. முதலாவது பாபிலோன், which is portrayed as lion, சிங்கத்திற்கு ஒப்பாக. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, their wings were plugged. 2வது 4வது வசனத்தில் a man's heart was given. இந்த மிருகத்திற்கு மனிதனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு. That is the reason I claim that Nebuchadnezzar is in heaven. அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறார் என்பது என்னுடைய ஒப்பீனியன். இதை குறித்து லாஸ்ட் எபிசோட்லயும் பேசியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். Nebuchadnezzar used the resources like Daniel and his 3 friends. அவர்களுடைய திறமையை தன்னுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தி கொண்டாருன்னு சொல்லலாம். பட் வாட் அபவுட் அதர்ஸ்? 2வதாக வந்த மீட்ஸ் அண்ட் பர்ஷியா, which is portrayed as bear, கரடிக்கு ஒப்பாக. எந்தெந்த ஏரியாலாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாபிலோன், ஈஜிப்ட் அண்ட் லிடியா. ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் அ பாயிண்ட். ஜர்க்சஸ், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிங், அவருடைய படையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா 2.5 மில்லியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் 25 லட்சம். ஈவன் டுடே மெனி கண்ட்ரிஸ் டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ நம்பர். முக்கியமான காரியம் அபவுட் பர்ஷியா. ஒரு ஈஜிப்டில் போயிட்டு கான்கவர் பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய மத வழிபாடு, அவர்களுடைய கலாச்சாரம், இது எல்லாவற்றையும் அனுமதித்தார். நாட் ஜஸ்ட் தி ஜூஸ். 3வதாக கிரீஸ், which is portrayed as the leopard, Alexander the Great, which had 4 heads, 4 wings. இந்த 4 heads என்பது அவருடைய 4 ஜெனரல்ஸ். இவர் என்ன பண்ணாரு? பாபிலோனை தலைநகரமாக மாத்திட்டார். ஜெருசலேமை we have already discussed, டெம்பிளில் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணார். and he exempted the Judeans from the tax. அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு அப்புறம் அவருடைய சாம்ராஜ்யம் 4 பேருக்கு பிரிந்தது. இந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரோம் மிருகத்திற்கு ஒப்பானது என்று பைபிள் சொல்லுது, ஆனால் எந்த மிருகம் என்று குறிப்பிடவில்லை. பட் இட் டாக்ஸ் அபவுட்
அயர்ன் டீத், அதனுடைய பற்கள் இரும்பு மாதிரி இருக்கும். கிரஷ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நொறுக்கி போட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த 3 சாம்ராஜ்யங்களும் ஒவ்வொரு இடத்தை கேப்சர் பண்ணும்போதும் அவங்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மத வழிபாடு எல்லாவற்றிற்கும் மரியாதை கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. பட் வேற ரோம் டிட் நாட் டூ தட். தே கிரஷ்ட் எவ்ரிதிங். நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்க்கலாம். ரோமன் எம்பரர்ஸ் தே கிளைம்டு தெம்செல்ஸ் ஆஸ் காட். அவர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு கும்பல். பின்வரும் நாட்களில் 10 சாம்ராஜ்யம் அதிலிருந்து எழும்பும். சரி, இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிந்ததா? இல்லையே. இட் காட் ஸ்பிளிட் இன்டு 2, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மாறுச்சு. திஸ் இஸ் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் விச் யூ கேன் go through when time permits. சரி, let us come back to the topic where we started. இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் நடப்பதற்கு காரணம் சேட்டன் ஆர் காட்? சாத்தானா இல்ல கடவுளா? Before I could say my opinions biblicalaக, my humble request to each and every person who is listening, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றது தான். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுக்ரைன் எல்லாம் மீடியாவில் வர்றதில்லை. So continue to pray for these people. சோஷியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலும் எசேக்கியல் வார் சாப்டர் 38 நடக்க ஆரம்பித்து விட்டதா? First we need to understand one thing. இதெல்லாம் நான் இந்த சப்ஜெக்டுக்காக எடுத்து வைத்த குறிப்புகள் அல்ல. கட்டாயத்தின் காரணமாக இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். திஸ் பர்டிகுலர் பிக்சர் வாட் யூ ஆர் சீயிங், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த படம், திஸ் இஸ் சம்திங் லைக் ஆட்டோகேட். ஆட்டோகேட் டிசைனிங் யாருக்கா தெரிந்திருந்தால் அவர்களுக்கு இது நன்றாக புரியும். இதை தொட அது பாட்டுன்னு ஜூம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பைபிள் இஸ் ஹைப்பர் லிங்க்ட் வித் 65,000 ரெஃபரன்சஸ். 65,000 ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்சஸ். ஒரு சம்பவமோ 2 சம்பவமோ இல்லை ஒரு வசனமோ இல்லை 2 வசனத்தையோ எடுத்து முடிவுக்கு வரணும் என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ வில் டெல் யூ வை ஐ சே திஸ். எசேக்கியேல் 37 அதிகாரம் 12 வசனம். Thus says Lord Yahweh, behold, I'll open your graves and cause you to come out of your graves, my people, and I will bring into the land of Israel. இதை குறித்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஐ வாண்டட் டு இன்சிஸ்ட் சர்டன் திங்ஸ். ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய கவனத்திற்காக. இந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இஸ்ரேல் என்ற நாடு ஒன்று இல்லவே இல்லை. இட் பிகம் அ நேஷன் 14th May 1948. 2000 வருஷமா தொலைந்து போயிருந்த ஒரு நாடு திரும்பவும் வந்தது. பைபிள் என்ன சொல்லுது? தே வில் பி பேக் டு தேர் லேண்ட். அவர்களுடைய நிலத்திற்கு அவர்கள் வருவார்கள். வந்தார்களா? எஸ். சரி, இது எதற்கு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஹிட்லர் ஆன்டி கிரைஸ்ட்ன்னுவாங்க. வேர்ல்டு வார் 1 and 2 இஸ்ரேல் லேண்டுக்கு வந்த பிறகு நடந்ததா, வருவதற்கு முன்பாக நடந்ததா? வித்தவுட் இஸ்ரேல் கம்மிங் பேக் டு தேர் லேண்ட், எண்ட் டைம்ஸ், அதாவது எஸ்கெட்டாலஜி, அந்த ஸ்டடியை பற்றி பேசுறதே வேஸ்ட். So these people came only by 1948. There are some preconditions. இந்த வார் நடப்பதற்கு முன்பாக என்னது? அவங்க ப்ராஸ்பரிட்டினுடைய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கணும். அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அக்ரிகல்ச்சரில் தே ஆர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. வாட்டர் டெக்னாலஜி தே ஆர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. சோலார் பவரில் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட். பட் இது போதுமா? ஹாவ் தே ரீச்ட் த லெவல் அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஒப்பீனியனில் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப் ரஷ்யாவினுடைய ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் யாருக்கெல்லாம் சப்ளை பண்றாங்கன்னா அவர்களுடைய மேஜர் வருமானம் யூரோப். இப்ப சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? யூரோப்பியன் யூனியன்ல பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்எஸ் பிளாக் லிஸ்டட் தெம். ரஷ்யாவினுடைய மேஜர் வருமானம் ஏற்கனவே அடி வாங்கி விட்டது. ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வார் தொடங்கின முதல் 2 நாளில் இந்திய ரூபாயில் 14 to 16 லட்சம் கோடி ரூபாய் இழந்து விட்டார்கள். இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. லெட் அஸ் பவுன்ஸ் பேக் டு திஸ். நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப் இஸ்ரேல்ல இருந்து ப்ரொபோஸ்ட் பிளான் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் எந்த வழியாக பார்த்தீங்கன்னா சைப்ரஸ், கிரீஸ், இட்டலி அண்ட் தென் டு சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்த பிளான் ஏற்கனவே சைன் ஆகி விட்டது.
வெதர் பீப்புள் ஆர் யூசிங் திஸ், ஐ வுட் சே நோ, இன்னும் சப்ளை ஆரம்பிக்கல. பட் திஸ் இஸ் எ ப்ரப்போஸ்டு பிளான். இந்த 2 சம்பவத்தையும் சேர்த்து வைத்து பாருங்கள். ரஷ்யாவுக்கு மேஜர் வருமானம் ஆயில் அண்ட் கேஸ். இப்போ தடை விதித்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு by God's grace oil and gas, they have huge amount of reserves. Who is deciding all this? God is deciding. Russians nudiya revenue is completely collapsed or destroyed nu sollalam. When they finish the war, I am not sure successful ah திரும்பி போறாங்களா, திரும்பி போனா அங்க நிலவரம் எப்படி இருக்கும். ஏன்னா அங்க லோக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றதே, தயவு செய்து இதை நிப்பாட்டுங்க, யூ ஆர் டேக்கிங் ரஷ்யா டு ஹெல். இது கவர்மெண்ட் அஃபீஷியல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். த கான்சிக்வன்சஸ் ஆஃப் திஸ் வார் இஸ் கோயிங் டு பி அ டிசாஸ்டர் ஃபார் திஸ் கண்ட்ரி அண்ட் தே ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். ஹிட்லரும் இதே தவறை செய்திருக்கிறார். அவர் கடைசி காலத்தில் குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ வாண்டட் டு பாயிண்ட் ஹியர். வேர்ல்டு வார் தோக்க போறீங்கன்னு அவருடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் சொல்றாங்க. ஸோ திஸ் கை சேஸ், அதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் யூதர்களை கொன்னுடு. இல்லைங்க, இந்த வாரில் நம்ம தோக்க போகிறோம், ஃபஸ்ட்டு யூதரில் கொன்னுடு. ஸோ கேன் ஐ டேக் இட் அஸ் டிமானிக்? இஸ் திஸ் அ ரிப்பீட் ஆஃப் அன் ஹிஸ்ட்ரி? ஒரு சில ஸ்காலர்ஸ் இப்படியும் சொல்லுவாங்க, ஹிட்லர் தன்னுடைய வாய்ஸில் கூட கடைசி நாட்களில் பேசலை, he was possessed by demons அப்படின்னு சொல்லி. மேபி, ஐ டோன்ட் நோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டிசாஸ்டர், ஐ எம் ஷுர் திஸ் இஸ் டிமானிக். பட் ஃபார் சம் ரீசன் God has allowed it. எசேக்கியேல் 38 அதிகாரம் 13 Sheba and Dedan and the merchants of Tarshish with all its young lions will say to you, have you come to capture spoil? Have you assembled your assembly to seize plunder, to carry away silver and gold, to take away cattle and goods, to capture great spoil? என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட அவ்வளோ செழிப்பு இப்போ வந்திருக்கான்னு கேட்டா, my personal opinion is no. This needs to happen in the future, not today. அவர்கள் இப்போதான் லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய செழிப்பு இன்னும் பல மடங்காக உயரும் என்பது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் அக்கார்டிங் டு த பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர். பை த வே, இந்த ஷீபா அண்ட் டீடன் என்பது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா கேட்குதா இப்போ யாரு? ரஷ்யாவை பார்த்து, என்னப்பா இஸ்ரேலுக்கு ஏன் திருட வரன்னு? இல்லையே. So why people are getting confused with this war and Ezekiel 38 war? I just don't understand. எசேக்கியேல் 38 அதிகாரம் 16 இதை குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். பட் திஸ் இஸ் a reminder once again. You will come up against my people Israel. Underline this. Like a cloud to cover the land. It will be in the last days. Last days. Underline. I will bring you. Who's going to bring? Yahweh. Against my land. That means Israel. எசேக்கியேல் 38 அதிகாரம் 11 12 13 எல்லாம் பொறுமையா எடுத்து படிச்சு பாருங்க. There is a huge difference. இன்னொரு முக்கியமான வசனம் 1 தெசலோனியன்ஸ் 5 அதிகாரம் 3 While they are saying, underline the word they, THEY, peace and safety, then destruction will come upon them suddenly, like labor pains upon a woman who is pregnant, and they will never escape. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது சடன் டிஸ்ட்ரக்ஷனா? இஸ்ரேலுக்கு தெரியாதா? ரஷ்ய படைகள் ரஷ்யாவிலிருந்து கிளம்பி யுக்ரைன் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வரலாம், எந்த பக்கமும் போகலாம் என்பது இஸ்ரேலுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை எசேக்கியேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சம்பவமா இது அப்படின்னா, ஐ ரியலி டோன்ட் திங்க் ஸோ. ஸோ மை அசம்ஷன் வில் பி, அக்கார்டிங் டு த பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ், இஸ்ரேல் இன்னமும் வளர வேண்டும். அதற்கு ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் குட் பி ஆயில் அண்ட் கேஸ். ரஷ்யாவினுடைய ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணினால் யூரோப்புக்கு இஸ்ரேல் கேன் சப்ளை ஆயில் அண்ட் கேஸ். திஸ் கேன் ஆட் ரெவென்யூஸ். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எனிமிட்டி ஜாஸ்தி ஆகும். என்னுடைய பிஸ்னஸை நீ எப்படிரா எடுத்தன்னு சொல்லி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ கீப் ஆல் திஸ் திங்ஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ். இஸ்ரேல் ஹேஸ் டு க்ரோ and many more people have to come back to their land. இன்னொரு குறிப்பு, 1,00,000 இருந்து 2,00,000 யூதர்கள் யுக்ரைன்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். பார்டரை கிராஸ் பண்ணியாச்சு. they call it as ஆலியா. ஆலியா என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான காரியம்.
எல்லா இடங்களிலிருந்தும் திரும்புவார்கள், அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். அந்த செழிப்பை ஜீரணிக்க முடியாத வடக்கின் தொலைதூர பகுதியிலிருந்து ஒருத்தன் வருவான். and he wanted to take booty. He will bounce back to Daniel chapter 7. Look at the way the chapter ends. இது எப்படி இதுக்கு கனெக்ட் ஆகுதுன்றத பார்ப்போம். 2021 highly professional scholars, Hebrew and Greek, அவர்கள் பிரித்திருக்கக்கூடிய saints அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதுன்றத பார்க்கலாம். Wisdom and poetry, which means சங்கீதம், யோபு, மேஜர் ப்ராஃபட்ஸ், தானியலும் அதற்குள்ள தான் வரார் 5 முறை. காஸ்பல் அண்ட் ஆக்ஸ், அப்போஸ்தல நடவடிக்கை மற்றும் சுவிசேஷங்கள், அப்போஸ்தலன் பால் 40 முறை யூஸ் பண்றாரு. Now let us jump into this major prophets. நம்ம பார்க்கிறது இப்பொழுதைக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட். It may surprise you all the 5 times it appears in Daniel. பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய செயின்ஸ் என்பது God's chosen people. அது உயிரோடையும் இருக்கலாம், இல்ல இறந்தவர்களாகவும் இருக்கலாம். I kept looking that on was waging war with the saints and overcoming them. எடுத்ததுமே ஒரு பிரச்சனை. அந்த ஆர்னு சொன்னது ஆன்டிகிரைஸ்ட், செயின்ஸோட சண்டை போட்டு ஜெயித்தான் என்று வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் 25. He will speak words against the Most High. Most Highனா யாரு? யாவே. And wear down the saints. திரும்பவும் அதே சொல்லுது. Of the highest one will be given to his hand for a time, times and half a time. Timeனா 1 வருடம், timesனா 2, half a timeனா அரை வருடம். So it is 3.5 years. So இந்த particular situation is the final tribulation, இல்லனா great tribulation சொல்லுவாங்க. கடைசி நாட்கள். Complete dominion is being taken over by this fellow, Antichrist. இங்க ஒரு பிரச்சனை இருக்கே. Jesus said something else. The gates of Hades will not overpower the church ன்னு சொன்னாரு. How come this Antichrist is able to overcome the saints and win the war? So this is very clear. இது tribulation saints. This is not church. Anyhow, let us go to the next one. But the saints of the highest one will receive the kingdom and possess the kingdom forever for all ages to come. Who will receive the kingdom here? The saints. Who are the saints? It's you and me. This may be a surprise for you. அடுத்த வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். Until the ancient of days came and judgment was given in favor of the saints. Judgment யாருக்கு ஃபேவரா போதா? Saints. Who is that again? You and me. And the season arrived when the saints took possession of the kingdom. ஒரு காலகட்டத்தில் இந்த saints they have taken possession of the kingdom னு போட்டிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? You will see one more. Then the reign, the dominion, the greatness of all the kingdoms under the whole heaven. இது ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன் கிடையாது. வானத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய சகல இடங்களிலும் அந்த சாம்ராஜ்யங்கள் இந்த செயின்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். Is this is clear? Is this is sufficient? His kingdom will be an everlasting kingdom and all the dominions will serve and obey him. So saints ன்னு சொன்ன 5 முறையும் Daniel chapter 7ல தான் appear ஆகுது. I hope this can motivate you to continue with the faith. 2 Timothy 1st chapter 7th verse. பயத்தினுடைய ஆவியை நமக்கு கர்த்தர் யாவே கொடுக்கவில்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். You were bought with a price. நீ விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாய். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். The gates of Hades will not overpower the church, which is nothing but ecclesia, the born again believers. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை.